கேபி மீடியா மைண்ட்ஸ் உங்கள் பாடல்களை நவீன முறையில் குறைந்த விலை ஒளி அமைத்து தருகிறோம். உங்கள் செய்திகள், பாடல்கள், சபையின் ஆராதனை, சிறப்பு கூட்டங்கள், விளம்பரங்கள், வீடியோ மற்றும் மீடியா மிக்சிங் செய்து டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்து தருகிறோம். மேலும் தொடர்புக்கு கேபி மீடியா மைண்ட்ஸ் 97 கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ், கோடம்பாக்கம், சென்னை 24. செல் நம்பர் 8608685841 9976137223. உங்கள் மத்தியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இனிமேல் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்கன்னு கிடையாது. நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, உண்மையாகவே கர்த்தர் என்ன ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? உண்மையாகவே கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருந்தா என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? உண்மையாக கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருந்தா, கடவுள் எனக்காக ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தா, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் தரித்திரம், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் வியாதி, என்னுடைய வாழ்க்கையிலே இல்லாமை, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் பற்றாக்குறை, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, எனக்கு நடக்கிறது எல்லாமே பொல்லாப்பாக நடக்குது, எல்லா தீமையும் எனக்கு நடக்குது, இவ்வளோ ஒரு நல்லது கூட எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு நடக்கிறத வச்சு அப்படி யோசிக்கிறாங்க. கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் இதை ஆரம்பிக்க விரும்புகிறேன். சில வசனங்கள் உங்களுக்காக வாசிக்கப் போகிறேன். கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்காக சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத காரியங்களை கடவுள் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த நிலைமையிலே, சீர்கட்ட நிலைமையிலே, வியாதியான ஒரு நிலைமையிலே, தரித்திரத்தின் நிலைமையிலே, ஏழ்மையிலே, வறுமையிலே, பசியிலே நீங்கள் வாட வேண்டிய அவசியம் கிடையாது. அவமானத்தில் நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. தலைகுனியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ராஜாவை போல வாழ முடியும். நீங்கள் ராஜாவை போல இந்த உலகத்தில் வாழறதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவையிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்திற்கும் நடக்கைக்கும் வேதம் தான் ரொம்ப ஆதாரம். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு முக்கியம் கிடையாது. நம்ம பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. நம்மளை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. நிறைய பேர் அவங்க இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவங்க பிறந்த ஊர் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அவங்க இருக்கிற நிலைமைக்கு அவங்க பெற்றோர் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அவங்க பாருங்கள், என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கான், அவங்க அப்பா அம்மா நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா ஒன்றுமே வாங்கி வைக்கலைங்க. கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தாக்கா நான் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன், கொஞ்சம் நல்லா செலவு பண்ணியிருப்பேன், நான் விரும்புந்தான் வாங்கியிருப்பேன் அப்படி சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு உங்கள் அப்பா அம்மா காரணம் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம். உங்களுடைய அறியாமை தான் காரணம். பாருங்கள், வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, உங்களுக்காக தேவன் அருமையான காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன். எபேசியர் 1:3 நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னதங்களிலே சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வாக்கியத்தை ரொம்ப நல்லா கவனிக்கணும். இனிமேல் ஆசீர்வதிக்க போகிறாருன்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லலை, ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ன்றதான் அவர் அப்படி சொல்கிறாரு. எப்படி எவ்வளோ ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? அவர் சொல்கிறார், சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, கேட்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அது கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்கும், எங்கே இருக்குது சொல்லுங்கள். எங்கே இருக்குதுன்னா, அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் வைத்திருக்கிறார். யார் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறது? பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைய பேர் இப்போ யோசிக்கிறாங்க, கொஞ்சம் கையில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஒரு 1 லட்சம் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே, ஒரு 5 லட்சம் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் கடனெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் நிம்மதியாக வாழ்ந்திருப்பேனே, நல்லா சாப்பிட்ருப்பேனே, நான் விரும்புகிறத போய் வாங்கியிருப்பேனே, கையில் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே, கைக்கு எட்டாத தூரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாரு அப்படி சொல்லி நிறைய பேர் அப்படி யோசிக்கிறாங்க. கிடையாது. கைக்கு எட்டுற தூரத்தில் தான் அவர் வச்சிருக்கிறாரு. ரொம்ப கிட்ட வச்சிருக்கிறார். அதை விட கிட்ட அவரால் வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் நம்ம கிட்ட வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கை கட்டுற தூரத்தில் தான் வச்சிருக்கிறார். நம்ம அதை தொட முடியும், அதை எடுக்க முடியும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க முடியும். அந்த தூரத்தில் தான் அவர் வச்சிருக்கிறார். கொஞ்சம் பின்னாடி போகும்போது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா,
தேவன் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். இனிமேல் அவர் ஆசீர்வதிக்க போகிறது கிடையாது. எவ்வளோ ஆசீர்வதிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வெறும் பவுல் மட்டும் கிடையாது, பேதுருவும் இதை சொல்லுகிறார். 2 பேதுரு 1 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரளி இருக்கிறது என்று பேதுரு சொல்கிறார். பேதுரு என்ன சொல்ல வர்றாரு? கடவுள் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார் அதை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எதுக்கெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் சொல்கிற 2 காரியங்கள் சொல்கிறார். ஒன்று ஜீவனுக்கு வேண்டியது, இன்னொன்று தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கிறார். கடவுள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே நீங்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய விதத்தில் வாழறதுக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்கிறார். கொடுக்க போகிறாருன்னு சொல்லலை, ஏற்கனவே கொடுத்துருக்கிறாருங்க. இப்போ இதை கொஞ்சம் நம்ம தெளிவாக வாசிக்கணும் பாருங்கள். ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஜீவனுக்கு வேண்டியதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில், இந்த பூமியிலே இப்போ நம்ம வாழ்கிறோமே, இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்ன? வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸு கட்டணும், அப்புறம் பிள்ளைங்களுக்கு துணிமணி வாங்கி தரணும், ஒரு பண்டிகை ஏதாவது ஒரு நல்ல நாள் வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு விரும்புகிறதெல்லாம் நம்ம வாங்கி தரணும், அவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோ வெளியே போய் சாப்பிட்ணுன்னு விரும்புவாங்க, அந்த இடத்துக்கு நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போகணும். அப்போ இது எல்லாமே ஜீவனுக்கு வேண்டிய எல்லாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுக்கு வேண்டியதுன்னா இதுதான் பாருங்க. இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு பணமே வாங்கினாங்க, பணம் வந்தால் நான் கெட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. தப்பு. கடவுள் அப்படி சொல்லவே இல்லை. கடவுள் என்ன சொல்கிறார்? உனக்கு நிறைய பணம் இருக்கணும்ப்பா, உனக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கணும், உனக்கு நிறைய ஆஸ்தி இருக்கணும், அப்படி தான் அவர் சொல்கிறார். ஒரு இடத்துல வேதாமத்தில் நான் பார்க்கும் பொழுது 112ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டிலே தங்கியிருக்கும் என்று சொல்கிறது. கர்த்தர் என்ன விரும்புகிறாரு அதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. நம்மை குறித்தும் நம்முடைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்பது தான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன விரும்புகிறார், நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு? ஒரு கிழிஞ்சு போன சட்டை, மங்கி போன சட்டையை போட்டுக்கின்னு நான் ஒரு கிறிஸ்தவங்க, நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன்னு சொல்கிறத அவர் விரும்புகிறதே கிடையாது. அவர் எப்படி விரும்புகிறாரு? நம்முடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கியிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அதை ரொம்ப நல்லா கவனிக்கணும். அவர் உங்கள் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மட்டும் கிடையாது, அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேனும் அவர் சொல்லியிருக்கிறார். 2 பேதுரு 1-3-4 வசனங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கிறது பாருங்கள். அவர் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். வெறும் தேவபக்தியாக வாழறதுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு பரிசுத்தமாக்குதலை கொடுத்திருக்கிறார், அது மாத்திரமல்ல மரித்தா பரலோகம் போகிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாமே கொடுத்திருக்கிறார். அது கூட நம்ம இந்த உலகத்தில் கண்ணியமான விதத்தில், மரியாதையான விதத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கூட நமக்கு தந்திருக்கிறார். அவர் அவ்வளோ நல்லவர் பாருங்கள். அதைத்தான் பேதுரு சொல்கிறார். அப்போ நிறைய பேருக்கு இதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எங்க உண்மையாகவே கர்த்தர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார்? ஆமாங்க, உண்மையாக கொடுத்துருக்கிறார். அதைத்தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இது வெறும் பட்ஜெட் மட்டும் சொல்ல, என் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த வார்த்தைகளை நான் விசுவாசித்து, இந்த வார்த்தைகளை நான் என்னுடைய இருதயத்தில் வச்சு இதை விசுவாசித்து அதை அனுபவித்து அப்புறம் நான் இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். அவர் ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, இப்போ எப்படி கொடுத்திருக்கிறார்ன்றது தான் நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கொடுத்திருக்கிறாருன்றதை முதல்ல நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல எபேசியர் 1:3 அவர் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். பேதுருவும் சொல்கிறார், வெறும் பவுல் மட்டும் கிடையாது, பேதுருவும் சொல்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு ஏற்கனவே தந்தருளி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார்.
அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 2:9 நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பவுல் என்ன சொல்ல வர்றாரு? கடவுள் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறார், பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு செல்வத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். வெறும் மரித்த பரலோகம் போகணுன்ற அந்த ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, பாவம் மன்னிப்புன்ற ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப உண்மை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏராளமான ஆசீர்வாதங்களை தம்முடைய குமாரன் மூலமாக உண்டாக்கி வச்சிருக்கிறார். கடவுள் எல்லாத்தையும் ஏராளம் தாராளமாக கொடுத்திருக்கிறார். சுகம் உங்களுடையது, ஆசீர்வாதம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையது, ஜீவன் உங்களுடையது, நல்வாழ்வு உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது, ஆசீர்வாதம் உங்களுடையது, செழிப்பு உங்களுடையது, ஏராளம் தாராளம் உங்களுடையது, எல்லாம் உங்களுடையதுங்க. 1 கொரிந்தியர் 3:21 சொல்கிறது, எல்லாம் உங்களுடையது. எப்படி அப்போ நம்மளுடையதாகும்? நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தா எதுவும் நம்மளுடையது இல்லை மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம சுயமாக பேசிகிட்டு இருக்கோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசிகிட்டு இருக்கோம், மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதை பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எப்படி இந்த ஆசீர்வாதம் நம்முடையதாகும்? எப்படி இந்த ஆசீர்வாதத்தில் நம்ம வாழ முடியும்? எப்படி கடவுள் உண்டாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியும்? பிதா சொன்னபடியே நாம் பேசும்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடையதாகிறது. இயேசு எப்படி சுதந்திரித்து கொண்டார் அந்த ஆசீர்வாதங்களை? பிதா சொன்னபடியே பேசினார், அதெல்லாம் உண்டாச்சு. இன்றைக்கு நாம் எப்படி பெற்று அனுபவிக்க முடியும்? அதே வழிதான். பிதா சொன்னபடியே நீங்கள் பேசும்பொழுது வெற்றி உங்களுடையதாகும், ஆரோக்கியம் உங்களுடையதாகும், சுகம் உங்களுடையதாகும், ஜீவன் உங்களுடையதாகும், நல்வாழ்வு உங்களுடையதாகும். பிதா சொன்னபடியே பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கல்வாரி சிலுவிலே உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கண் காணாத, காதுகள் கேட்காத, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர்களே, அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இப்பொழுதே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் மீது கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், நல்வாழ்வு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், ஏராளம் தாராளம் உண்டாகட்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்கும்படியாகவே, இந்த பூமியில வாழும்பொழுது அனுபவிக்கும்படியாகவே நீர் கல்வாரி சிலுவையில் உம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நீர் சொல்லி இருக்கிறீரே, அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அது எங்களுடையது என்று சொல்லுகிறோம். பிதா எங்களுக்கு சொன்னபடியே நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, சுகம் எங்களுடையது என்று சொல்லுகிறோம், வெற்றி எங்களுடையது என்று சொல்லுகிறோம், ஜெயம் எங்களுடையது என்று சொல்லுகிறோம், ஆசீர்வாதம் செழிப்பு எங்களுடையது என்று சொல்லுகிறோம், வெற்றியும் வாழ்வும் எங்களுடையது என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுடையதா இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சியிலே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, அவருடைய வியாதி நீங்கி சுகமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தோல்வி நீங்கி வெற்றி உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கடனின் கொடுமையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். சகல வியாதிகளிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சகல விதமான தோல்வியிலிருந்து அவர்கள் விடுதலையாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா மன பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இதற்காகவே நீர் கல்வாரி சிலுவையிலே உம்முடைய குமாரனை நீர் ஒப்பு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, மக்களை ஆசீர்வதியும். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் செழிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் அவர்களை செழிக்க செய்வீராக. உம்முடைய வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். அது நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கேபி மீடியா மைண்ட்ஸ் உங்கள் பாடல்களை நவீன முறையில் குறைந்த விலை ஒளி அமைத்து தருகிறோம். உங்கள் செய்திகள், பாடல்கள், சபையின் ஆராதனை, சிறப்பு கூட்டங்கள், விளம்பரங்கள், வீடியோ மற்றும் மீடியா மிக்ஸ் செய்து டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்து தருகிறோம். மேலும் தொடர்புக்கு கேபி மீடியா மைண்ட்ஸ் 97 கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ், கோடம்பாக்கம், சென்னை 24. செல் நம்பர் 8608685841 9976137223.